அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் புதுசாக வந்தாங்க. முன்னாடியே இருக்கவங்க பிரபு, அப்புறம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடித்தவங்க, அவங்களுடைய குடும்பத்தானவங்க, அதுக்கப்புறம் டேரக்டர்லாம் பாரதி ராஜா, ப்ரொடியூசரு, இந்த மாதிரி நிறையா பணக்காரவங்க அவங்களெல்லாம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவங்களையும் பிடிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு யார் யார் வருவாங்கன்னா, ஜெயலலிதா கூட சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், கலைஞர் கருணாநிதி கூட அன்பழகன், மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இன்னும் சில பேரெல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சியிலேருந்து விஜயகாந்த், புஷ்பலதா, அதுக்கப்புறம் சுதீஷ்ன்றவர் வருவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக வருவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாருமே அவங்க வந்து ஃபேமிலியாக தான் கூப்பிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி யாராச்சும் ஒருத்தர் தான் ஃபேமிலியை கூப்பிட்டு வராமல் இருப்பாங்க. சீக்கிரத்தில் எல்லாருமே ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ எல்லாரும் கூடயும் படுக்க விட்டுருவாங்க. அப்பா கூட வந்து அம்மா படுப்பாங்க. அப்பா கூட வந்து மக படுப்பா, அண்ணன் கூட வந்து தங்கச்சி படுப்பா, தம்பி கூட அக்கா படுக்கிறது, அதுக்கப்புறம் மகன் வந்து அம்மா கூட படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போலீஸும் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா இது ஜெயலலிதாவை பிடிச்சிட்டு விஜயகாந்தையெல்லாம் பிடிச்சிட்டு இது வைகோ, திருமாவளவன், தமிழரசி சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் நரேந்திர மோடி, பெருமாள் சாமி, கோபால் சாமி, அதுக்கப்புறம் வெங்காய நாயுடு அப்படின்னு சில பேர், அந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து